நேயர்கள் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் அனைவரும் தவறாமல் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று அந்த சிவராத்திரி பூஜையிலே கலந்து கொண்டு இறைவனினுடைய பிரசாதத்தினை பெற வேண்டும் என்பதே அடியனுடைய பிரார்த்தனை. இந்த இனிய நன்னாளிலே உங்கள் அனைவரையும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சிவபெருமான் தன்னுடைய கழுத்திலே நாகத்தினை ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கிறார். நாகாபரணம்ங்கிறது அவருடைய கழுத்தில் இருக்கு, நாகத்தினையே அணிந்து கொண்டிருக்கிறார். இது போக புலித்தோலினை இடுப்பிலே அணிந்து கொண்டிருக்கிறார். பிறை சந்திரனை தலையிலே சூடிக்கொண்டிருக்கிறார். இதன் பின்னால் உள்ள ஆன்மீக ரீதியான தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இது மூன்றுமே, பிறை சந்திரனாகட்டும், கழுத்திலே இருக்கக்கூடிய நாகமாகட்டும், அவர் இடுப்பிலே அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த புலி தோலாகட்டும், இது மூன்றுமே ஒரே இடத்திலேயே இணைகிறது. எங்க இணையுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மூன்றுமே ஞானத்தினுடைய உச்சத்தின் வெளிப்பாடு. எவர் ஒருவர் ஞான மார்க்கத்திலே உச்சத்தினை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த மூன்றுமே பொருந்தும். சிவபெருமானை ஞானத்தினுடைய ஒரு உச்சமாகவே நாம் பார்க்கிறோம். அதனை தாண்டி வேறு எதுவுமே இல்லை என்கின்ற நிலைதான் இந்த மூன்றிற்கும் பின்னால் இருக்கக்கூடிய அடிப்படையான தத்துவம். நம்ம தலையிலிருந்தே வந்துடலாமே. அதாவது சிவபெருமான் தலையிலே பிறையினை சூடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். சுந்தரமூர்த்தி நாயனாரை அவர் ஆட்கொள்ளும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய முதல் பாடலே என்ன தெரியுமா? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளாங்கிறார். பித்தன்னு யாரை சொல்லுவா? ஒரு பைத்தியக்காரனை தானே சொல்லுவா. ஆனால் பித்தா என்று ஆரம்பித்து விட்டு பிறை சூடி பெருமானே அருளாளா அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் துவக்குகிறார் அல்லவா. அதாவது நான் பைத்தியம் நினைச்சேன், ஆனால் நீங்கள் ஞானத்தினுடைய ஒரு உச்சத்திலே இருக்கிறீர்கள். பிறை என்றால் சந்திரன் என்பது நமக்கு தெரியும். சந்திரனை இன்னொரு வார்த்தையோட சொல்லுவோமே, என்ன சொல்லுவோம்? மதி என்று தானே சொல்லுவோம். மதி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு நல்ல அறிவு அப்படின்னு தானே அர்த்தம். ஆக அந்த நல்ல அறிவினை தரக்கூடிய அந்த மதியினையே தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டிருப்பவர் பிறை சூடன் இந்த சிவபெருமான். இது ஞானத்தினுடைய உச்சத்தின் வெளிப்பாடு. அடுத்தபடியா இதே சுந்தரமூர்த்தி நாயனாரை எப்படி தெரியுமா பாடுறார்? திருமழப்பாடியில வரும் பொழுது பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கிசைத்து அப்படின்னே பாடுறார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கிசைத்து அப்படின்னு சொல்லி திருமழப்பாடி திருத்தலத்திலே இதே சுந்தரமூர்த்தி நாயனாரே பாட்டு பாடுறார். அங்க பார்த்தோம்னா புலித்தோலை அப்படின்னு ஏன் அங்கே புலித்தோலை பிரதானமாக கொண்டு வந்திருக்கா சொல்லி பார்த்தோம்னா, இந்த புலித்தோல் என்பதும் ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான். இந்த புலித்தோலுக்கான கதை என்பதை நாம் படித்திருப்போம். அதாவது சிவபுராணத்தில் இருக்கும். அதாவது இவர் பிக்ஷாடனராக, அதாவது உடம்பிலே ஆடை ஏதுமின்றி அந்த சனகாதி முனிவர்களினுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக அந்த தண்டகாரணத்திலே வரும் பொழுது சிவபெருமான் உடம்பிலே ஆடை ஏதுமின்றி வந்து கொண்டிருக்கிறார். வருபவர் சிவபெருமான்கிறது தான் தெரியாது. இவரை பார்த்து தம்முடைய மனைவிமார்கள் எங்கே மயங்கி விடுவார்களோ என்ற அச்சத்திலே இந்த முனிவர்கள்லாம் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, ஒரு பள்ளத்தை எடுத்து அந்த பள்ளத்துக்குள்ள ஒரு புலியை விட்டு வச்சுடுறார். இந்த புலியை இவர் கிராஸ் பண்ணும்போது இந்த புலி இவர் அட்டாக் பண்றது. இவர் இந்த புலியை சம்ஹாரம் பண்ணி அந்த ஆடையை எடுத்து அணிந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையானது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அந்த கதையை விட இந்த புலித்தோல் என்பது எங்கே உபயோகப்படும் சொல்லி பார்த்தோம்னா, ஞானம், அதாவது தபம் பண்றாங்க இல்லையா, இந்த தபம் பண்ணக்கூடிய மகரிஷிகள் ஒரு உச்சபட்ச ஞானத்தை அடைய வேண்டி அந்த புலித்தோலின் மீது அமர்ந்துதான் தபம் செய்வார்கள், அந்த ஜபத்தினை செய்வார்கள். இதோட இன்னொரு தோல் அப்படிங்கிறதும் பயன்படும். மான் தோல் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மான் தோல் என்பது கடந்த நூற்றாண்டு வரை எல்லோராலுமே பயன்படுத்தப்பட்டு வந்தது. இது எங்க பயன்படுத்துவான்னு சொல்லி பார்த்தோம்னா, உபநயனத்தில் பயன்படுத்துவா. பிரதானமாக ஒரு மான் தோலை இந்த பூணூலில் முடிச்சு போட்டு தான் இந்த பிரம்மோபதேசமே பண்ணுவா. இது எதுக்காகன்னு சொன்னா, இந்த மான் தோல் என்பதும் ஞானத்தினை தரக்கூடியது. ஆனால் இந்த மான் தோல் என்பது சாதாரணமாக ஜபம் பண்றா இல்லையா, அவளுக்கு தான் அது பலனை தரும். அந்த மானையே உண்டு சாப்பிடக்கூடிய அந்த புலியானது, அந்த புலியினுடைய தோலானது ஞானத்தினுடைய ஒரு உச்சபட்ச வெளிப்பாடு அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்றது. அதனால் இந்த புலி தோலையே அவர் ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறார். இது ஞானத்தினுடைய மற்றும் ஒரு உச்சபட்ச வெளிப்பாடு.
அடுத்தபடியா வந்தோம்னா நாகத்தினையே கழுத்திலே சூடிக்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, கழுத்துல நீலகண்டன் அப்படின்னு அவருக்கு பேர் இல்லையா? நீலகண்டன் சொன்னா விஷம் என்பது கழுத்துல தங்கிடுச்சு அப்படின்னு சொல்றோம். ஆலகால விஷத்தை எடுத்து அருந்தினார், அங்க பார்வதி கழுத்தை பிடிச்சிட்டா, அதனால கழுத்திலே விஷம் இருக்கு அப்படின்னா நமக்கு கதையை சொல்லியிருக்கா. அந்த விஷத்தையே கக்கக்கூடிய அந்த பாம்பினையே கழுத்திலே அணிந்து கொண்டிருக்கிறார்னு சொன்னா இதுவும் ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாடுதான். அப்படியே யோசிச்சு பாருங்களேன். ஜோதிடத்துல பார்த்தோம்னா கேத்துவை தான் ஞான காரகன் அப்படின்னே சொல்லுவா. கேத்து என்பது ஞானத்தினுடைய வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. அந்த கேத்து ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த நாகத்தினை எடுத்து நாகாபரணமாக அவர் சூடிக்கொண்டிருக்கிறார். பொதுவாக ஜென்ரலாக போய் சிவனை நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது வேற, அதோடு அந்த நாகாபரணத்தோடு இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை நமஸ்காரிக்கும் பொழுது நமக்கே ஒரு எனர்ஜி, அதாவது ஒரு ஞானம் என்பது சேர்ந்து விடுகிறது அல்லவா? ஆக இந்த பிறை மதியாகட்டும், இந்த பிறை சூடனாக அவர் காட்சி தருவதாகட்டும், அல்லது புலித்தோலை அரைக்கிசைத்து அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியதை போல அந்த புலித்தோலை இடுப்பிலே அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த உருவத்தோடு காட்சி தருவதாகட்டும், அல்லது கழுத்திலே நாகத்தோடு சிவபெருமான் காட்சி தருவதாகட்டும், இது மூன்றுமே ஞானத்தினுடைய ஒரு உச்சபக்ஷ வெளிப்பாடுதான். ஆக சிவஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தாலே இந்த தியானேஸ்வரன் சொல்லுவா தெரியுமா? சிவபெருமானே தியானத்திலே தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறத கூட நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அவருடைய தியானத்தின் மூலமாகத்தான் இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றுமே ஞானத்தினுடைய வெளிப்பாடு என்பதை புரிந்து கொண்டு நாம் இறைவனை வழிபடும் பொழுது நமக்கும் இறை அருள் என்பது பரிபூரணமாக கிட்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.